வரப்போகிற மனைவிக்காக வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க. இல்லற வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை கோட்டை விட்டுறாங்க. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி பல கல்யாணம் டைவர்ஸில் போய் முடிஞ்சிருக்கு. கண்டதை செய்கிறதுனால ஆண்குறி சிறிதாக தான் இருக்கும். அதனோட பாதிப்பு இப்போ தெரியாது, அது கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியும். உங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, சாப்பிட்ட மருந்துகளை விட்டுட்டு லாங் டைமாக உங்கள் இல்லற வாழ்க்கைக்கு நிரந்தர மகிழ்ச்சி தரக்கூடியது தான் இந்த லீவ் மஸ்டாங். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான நேச்சுரல் ப்ராடக்ட். உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்கிறதுக்காகவே இந்த லைவ் மஸ்டாங்கை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கருத்தடை பண்ணுற கிளினிக்கு அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தோம்னா இயற்கையாக வாழ்ந்த நம்ம தாத்தா பாட்டி மற்றும் நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் 8லேருந்து 11 குழந்தை இருக்கும். ஆனால் இந்த காலத்து தம்பதியர்கள் ஒரு குழந்தை கருத்தரிக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்படுறாங்க. அப்படியே பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த லைவ் மஸ்டாங். அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணும்னா மனசு ஒத்து வரந்தாலும் உடம்பு ஒத்து வரல, ரொம்ப அதிகம். 2 மனசும் ஒத்து போனால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ நாங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டாங் தான். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பிள்ளைங்களை குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காருக்கு லஞ்சு கட்டி அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நாம் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு நைட்டு 10-11 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணும்னா மனசு ஒத்து வரந்தாலும் உடம்பு ஒத்து வரல. இதில் எங்கே 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது? போனால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். யார்கிட்ட போய் இந்த பிரச்சனை சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் என் பிரச்சனையை புரிஞ்சிக்கிற மாதிரியே இல்லை. சரி, அப்போ தான் சோஷியல் மீடியாவில் லீவ் மஸ்டாங் விளம்பரத்தை பற்றி பார்த்தேன். இதை அவருக்கு கொடுத்தேன், இதை நானும் எடுத்துக்கிட்டேன். அவருடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு, என்னுடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இப்போ நாங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டாங் தான். ஆனால் இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட எல்லாரும் என்ன மலடின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சுனிலுக்கு இதை பத்தி நான் என்னன்னு சொல்றது? அவரே அவரோட பிரச்சனையால ரொம்ப சோர்வா இருக்காரு. அவரு இதையெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. தெரியல, வீட்டுக்கு வந்த உடனே படுத்துக்குவாரு. அவர் உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி. பேசுறத விடுங்க, அத பத்தி யோசிச்சாலே தப்பு. அப்பதான் நானு ஒரு நாள் சோஷியல் மீடியால லிவ் மஸ்டாங் பத்தி படிச்சேன். நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ நான் அதை நம்பல. அப்புறம் நான் ரிஸ்க் எடுத்தேன். உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். சுனிலுக்கு தினமும் 1 மாத்திரை தருவேன். வெறும் 7 நாள், வெறும் 7 நாள். அதுக்கப்புறம் 2 மாசமா கர்ப்பவதியா இருக்கேன். பல மணி நேரம் நிக்கிறதே இல்ல. தெரியல அப்படி என்ன பவர் வந்துருச்சுன்னு. நான் என்ன நினைச்சேன்னா அவரு முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல. தேங்க்ஸ் டு லிவ் மஸ்டாங்.